வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கிறோம். அதிலேருந்து அந்த குடலும் அந்த நரம்பும் எடுத்துடலாம். இது மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணிடாதீங்க. பொடியாக கட் பண்ணால் தான் அது கூட மிக்ஸ் ஆக போது நல்லாயிருக்கும். பொடியாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தண்டை அது கூட ஆட் பண்ணாதீங்க. அதுமாரி போட்டோன்னா கொஞ்சம் கசப்பு தெரியும். அதனால் மேலே இருக்கிற தண்டை மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருங்க. அதுமாரி பொடியாக நல்லா பார்த்துக்கோங்க. பொடியாக தான் கட் பண்ணோம். இந்த தண்டு வேண்டாம், எடுத்துருங்க. வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் பொரியலாக செஞ்சு கொடுத்தா பிடிக்காது. இதுமாரி வடையை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே இருக்க தண்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கடலப்பருப்பு நான் ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது கூட பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், சோம்பு 1/4 ஸ்பூனு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறன்னு. அது கூட வாழைப்பூ பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. வெங்காயம் அது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். வெங்காயம் அதை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சால்ட், உப்பு, பெருஞ்சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் பெருஞ்சீரகத்தூள், உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன். நல்லா உருண்டை பிடிச்சி இதுமாரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு இது போட்டு பாருங்கள். நல்லா உள்ளே போட்டதும் இப்படி மேலே வர்ற மாதிரி இருக்கணும். அதான் எண்ணெய் நல்லா காஞ்சது அர்த்தம். நீங்கள் எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் வடையில் ரொம்ப எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. இதுமாரி எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம். கையால் தான் நான் தட்டி போடுறேன். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் கூட நீங்கள் தட்டி போடலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு இதுமாரி தான் வரும். நல்லா திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள் எடுத்துட்டோம். அவ்வளோதான், மொறுன்னு வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.